நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய வழித்தோன்றலாக இந்த உலகத்தை வழிநடத்த அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்களுடைய வழியிலே வந்து இந்த கடந்த 12 ஆண்டுகளாக நமது அகில உலக திரு அவையினுடைய திருத்தந்தையாக வழிநடத்திய நமது அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்திருக்கிற இந்த நேரத்திலே ஆழ்ந்த வருத்தங்களை சேலம் மறைமாவட்ட அன்பு ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்களுடைய பெயராலும் மறைமாவட்டத்தின் பெயராலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புள்ளங்களே, திருத்தந்தையினுடைய இறப்பு நிகழ்ந்த அடுத்தது என்ன என்ற ஒரு சிந்தனையானது எல்லாருக்குமே இருக்கும். புதிய திருத்தந்தையினுடைய வரவுக்காக அகில உலகமே, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அகில உலகமே, எல்லா நாட்டு தலைவர்கள் மேற்கொண்டு எல்லா மத மக்கள் மேற்கொண்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த புதிய திருத்தந்தையை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற அந்த படிமுறைகளை வழிமுறைகளை எல்லாம் இப்பொழுது நமது சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களிடம் கேட்டு அவர் வழியாக நமது விளக்கங்களை அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு ஆயரே, வணக்கம். நம்மளுடைய திருத்தந்தை இறப்பு மிக வருத்தமான சூழ்நிலையில உங்களுடைய உணர்வுகளை மக்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு உலகத்தையே வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நேரத்தில் கத்தோலிக்கரோடு மட்டுமல்ல, உலகம் அனைத்துள்ள சகோதர சகோதரிகளோடு இணைந்து எங்கள் ஆழ்ந்த ஜெபம் கலந்த அனுதாபங்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு தங்களுடைய உடனிருப்பை வெளிப்படுத்திய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், இந்திய அரசுக்காகவும், தமிழக அரசுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே ஒவ்வொரு இறப்பும் உயிராயிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இடியாக உள்ளத்தை துளைக்கிறது. அதிலும் இத்தகைய ஒரு மாபெரும் மனிதரை இழந்து திரு அவை உலகம் முழுவதும் வாடுவது முக்கியமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் அந்த நல்ல மனிதருக்காக நாம் வேண்டுகிறோம். அந்த நல்ல மனிதரை குறித்து இறைவன் அவரை நமக்கு கொடுத்ததற்காக எல்லாரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்னொரு பக்கம் அவர் காட்டிய வழியில் நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். நன்றி ஆயர் அவர்களே. 1.3 பில்லியன் கேத்தலிக்ஸ் இருக்கிற ஒரு பெரும் கூட்டமைப்புக்கு தலைவராக வாழ்ந்து சமீபத்தில் மரித்திருக்கிற திருத்தந்தையை பார்த்து உலகமே உண்மையிலே அனுதாபப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உலகமும் ஊடகமும் 4 முக்கிய விஷயங்கள் மேல் கண்ணை வைக்கின்றன. ஒரு பக்கம் அவருடைய இறப்பு, இன்னொரு பக்கம் இறந்தவுடன் வத்திக்கானில் என்னென்ன நடக்கப் போகிறது, 3வது அவரது அடக்கச் சடங்கு, 4வது புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் முறைகள். ஒருத்தர் செத்திருக்கிறாங்க, அதே நேரத்தில் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதை பற்றி பேரலாவே அதனுடைய முக்கியத்துவம். இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு எப்படி வத்திக்கான் நடக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மையாகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பு முறை, ஆட்சி முறையை பற்றி பெருமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் குரல் கொடுத்தாலும் கூட திரு அவையினுடைய சட்டங்கள் எல்லாவற்றையும் முன்னோக்கி தெரிந்து அதற்கு ஏற்ப வழிமுறைகளை விதித்துள்ளன. அப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், வகுப்பில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஊபி சோச்சியதாஸ் இபி யூஸ், எங்கெல்லாம் சமூகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டமும் இருக்க வேண்டும். சட்டம் எதற்காக? உரிமையை
பாதுகாப்பதற்காக, இன்னொரு பக்கம் கடமைகளை நிறைவேற்ற துணை செய்வதற்காக. அதற்காகத்தான் திரு அவை சட்டம் இருக்கிறது. லத்தீன் திரு அவைக்கு, கீழை திரு அவைக்கு என்று 2 சட்டம். அது நீங்களாக இது போன்ற சூழ்நிலைகளுக்கு திரு அவை சட்டம் இயற்றி ஏற்கனவே தயாராக வைத்திருக்கிறது. இப்படி திருத்தந்தை இறந்து போய்விட்டால் என்ன நிகழ்வது என்பதை குறித்து யூனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்று 1996 திருத்தி அமைக்கப்பட்ட சட்டத்தை நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் வழங்கியிருந்தார். அதில் ஒரு சில மாற்றங்களை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஏற்படுத்தினார். அவை இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுகின்றன. அதன் அடிப்படையிலே தான், இந்த சட்டங்களின் வழியிலே தான் நாம் இதுபோல ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும்? குழப்பம் இருக்கக்கூடாது, அவரவர் தன் இஷ்டம் போல செயல்படக்கூடாது என்றெல்லாம் தவிர்ப்பதற்காக திரு அவை இதிலே சட்டங்களை கொடுத்திருக்கிறது. இந்த அப்போஸ்டாலிக் கான்ஸ்டியூஷன் யூனிவர்சி டொமினிச்சி கிரெஜிஸ் திருத்தூது அமைப்பு விதி தொகுப்பு நம்ம போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள் முதல்ல கொண்டு வந்தாங்களா ஆண்டவரே? அதற்கு முன்பும் முந்தைய இருந்த திருத்தந்தைகள் அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 10ஆம் பத்திநாதர், அதை தொடர்ந்து 6ஆம் சின்னப்பர், இவர்களெல்லாம் கூட விதிகளை காலத்துக்கு ஏற்றவாறு திருத்தூது பீடம் காலியானால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக பெரிய அளவில் கொடுக்கப்பட்டது புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால். இப்ப திருத்தந்தை இறந்த உடனே இந்த உலக திரு அவைக்கு அடுத்து யார் பொறுப்பு? இந்த முழு நிகழ்வையும் யார் தலைமையேற்று நடத்துறது? இதை பற்றிய சிந்தனை. வத்திக்கான் கியூரியா என்று சொல்லுகிறோம். அதாவது திரு தந்தையோடு இணைந்து நெருக்கமாக செயல்படுகின்ற இந்த ரோமன் கியூரியா என்று சொல்லுகிறார்கள். அதிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்று. திருத்தந்தையின் நேரடி உடனுழைப்பாளர்கள், நெருக்கமான உடனுழைப்பாளர்கள். அதுல அந்த காலத்துல முதல்ல அண்மையில் 1988 பாஸ்தோர் போனஸ் என்று இருந்தது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப என்று பிரதிகாத்தே எவாஞ்சலியும் என்று அதையும் மாற்றி அமைத்திருக்கிறார். அண்மையில் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இப்படி திரு ஆட்சி பீடம் காலியானால், அதாவது திருத்தந்தை பணித்துறப்பு செய்தால் அல்லது மரித்தால் உடனடியாக பொறுப்பேற்கிறவர் காமர்லெங்கோ, அதாவது வத்திக்கான் மற்றும் திரு அவையின் இல்ல பொறுப்பாளர் என்று நாம் அதை அழைக்கலாம். அப்படி ஒரு கர்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரை சார்ந்தது முக்கியமான பொறுப்பு அனைத்தும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான கடமைகள் எல்லாம் அதிலே அழகாக கூறப்பட்டுள்ளன. சமீபத்தில் திருத்தந்தை இறந்த உடனே கூட அந்த கார்டினல் கெவின் காமர்லெங்கோ அவர் தான் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்ததை கூட நம்ம எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்போம். பிஷப், இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. எல்லா ஊடகமே ஆசையாக சொல்கிற ஒரு விஷயம், இறந்தவுடன் இவருடைய முக்கிய கடமைகளில் ஒன்று அவரது இறப்பை அறிவிப்பது, உறுதிப்படுத்துவது, கார்டினல்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவது, இதெல்லாம் இருந்தாலும் போப்பினுடைய ரிங்கை வந்து அவங்க உடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா ஆண்டவர்? திருத்தந்தையினுடைய ஃபிஷர்மன்ஸ் ரிங், மீனவ மோதிரம் என்பது ஒரு முக்கியமான அவருடைய பணியை குறிக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதற்காக திருத்தந்தை இறந்தவுடனே அந்த மோதிரம் உடைக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. அதே போலத்தான் இதுவும் இந்த காமர்லெங்கோ என்று சொல்லுகின்ற அந்த கர்தினாலுடைய கடமையாக இருக்கிறது இதெல்லாம். ஸோ இறப்பை அறிவிப்பது, இந்த மோதிரத்தை உடைப்பது, இன்னும் யாரும் அவருடைய திரு உடலை ஃபோட்டோகிராஃப் செய்யாமல், புகைப்படம் எடுக்காமல், வேறு எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல்
பாதுகாக்க வேண்டியதும் அவருடைய கடமையாக இருக்கிறது. ஸோ அவரது அலுவலகம், அவரது படுக்கை அவருடைய எல்லாவற்றையுமே இவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடும். உடனே அவர் அவற்றையெல்லாம் பாதுகாக்கும் வண்ணமாக அவற்றை தாழிட்டு காப்பாற்ற வேண்டியதும் அவருடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் திருத்தந்தை மிக முக்கியமான ஒரு தலைவர், உலக தலைவர் மட்டுமல்ல, அதைவிட ஆன்மீக தலைவர். அத்தகைய மனிதருடைய தனிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ், தனிப்பட்ட குறிப்புகளை யாரும் கவர்ந்து தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக திரு அவை இவ்வளவு அக்கறை காட்டி இந்த பணிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. நம்ம கர்தினால் கேமரலிங்கோ அவரோட இணைந்து பணியாற்றுகிற கர்தினால்கள், திருத்தந்தைக்கு அடுத்தது கர்தினால்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இப்ப அந்த கர்தினால்கள்ல ஏதாவது வகைகள் ஹைரார்கியில இருக்கா? இதுல யார் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறதுல ஈடுபடுவாங்க? இந்த இறுதி சடங்குகள்ல அந்த தேதியை குறிப்பது யார்? இதெல்லாம் அதை பற்றி உங்களுடைய சிந்தனை. உண்மைதான். கர்தினால்களை பற்றி திரு அவை சட்டம் 349 359 வரை 11 சட்டங்களில் கர்தினால்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்தினால்களை நியமிப்பது திருத்தந்தையினுடைய உரிமை, கடமை. இந்த கர்தினால்கள் நியமிக்கப்படும் போது குறைந்த அளவு குருக்களாக, அருள் பணியாளராக இருக்க வேண்டும். பிறகு அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்படலாம். இந்த கர்தினால்கள் முதலில் அதிகமான பேர் இத்தாலிய நாட்டிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் கர்தினால்களுடைய முக்கியமான கடமை ரோமை தலைமை குருவை தேர்ந்தெடுப்பது. எனவே அவர்கள் அப்படி இருந்தது உண்மைதான். ஆனால் கால ஓட்டத்தில் அவர் ரோமை தலைமை குரு மட்டுமல்ல, அகில உலக திரு அவைக்கும் அதனால் தலைவராகிறார். எனவே உலகெங்கிலும் இருந்து கர்தினால்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கர்தினால்களுடைய முக்கியமான கடமை என்று சொன்னால் 2. ஒன்று, புதிய ரோமை தலைமை குருவை, அதாவது திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னொன்று, திருத்தந்தையோடு நெருக்கமான விதத்திலே அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் இவர்களுடைய முக்கியமான 2 கடமைகள். அப்படி பார்த்தா கர்தினால்கள் மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா? எப்படி? இப்போ உலகெங்கிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட கர்தினால்கள் இருக்கிறார்கள். ஆனால் யுனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் சொல்லி இருக்கிறது, ஏற்கனவே சொன்னது போல 80 வயது திருத்தந்தை பதவி காலியாகும் போது 80வது பிறந்த நாளை கொண்டாடாத எவரும் வாக்களிக்க உரிமை இல்லை. 80 வயதுக்கு குறைந்தவர்கள்தான், நிறைவு செய்யாதவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் என்று. அத்தோடு நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டீர்கள். இந்த கர்தினால்கள் எப்படி பல்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் என்று. எல்லாருமே, பெரும்பாலோர், ஒரு சிலர் திருத்தந்தையிடம் கேட்டுக்கொண்டு நான் குருவாக, ஆயராக விரும்பவில்லை என்று சொன்னால் ஒழிய எல்லாருமே ஆயர்கள்தான். இருந்தாலும் இந்த 3 degrees of order, டயக்கனேட், பிரஸ்பிட்டரேட், எபிஸ்கோபேட், அதாவது திருத்தொண்டர் நிலை, அருள் பணியாளர் நிலை, ஆயர் நிலை என்று இந்த 3 தலைப்புகளிலே எல்லா ஆயர்களும், ஆயர்களாயிருக்கிற கர்தினால்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு கர்தினால் ரோமையிலேயே இருந்து கொண்டு திருத்தந்தைக்கு உதவி செய்கிறார் என்றால், முக்கியமாக இந்த ரோமன் கோரியாவில் அவர் வேலை செய்கிறார் என்றால், அவர் பெரும்பாலும் கார்டினல் டீக்கனாக இருப்பார். கார்டினல் பிரீஸ்ட் எனும் போது மறை மாவட்டங்களிலே இருந்து கொண்டு, உதாரணமாக நம்முடைய கோவா பேராயர், அவர் இங்கே இருக்கிறார். மறை மாவட்டங்களில் இருந்து கொண்டு கர்தினாலாக இருக்கிறவர்கள், அவர்கள் கார்டினல் பிரீஸ்ட், அருள் பணியாளர் கர்தினால் என்று அழைக்கப்படுவார்கள். இன்னொரு பக்கம் ரோமைக்கு அருகாமையிலே இருக்கின்ற 7 முக்கியமான ஆலயங்கள் அல்லது திருப்பீடங்கள், அவற்றை தலைப்பாக கொண்டிருக்கிற 7 கர்தினால்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கார்டினல் பிஷப் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் 3 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்களே தவிர, இவர்கள் டீக்கன்,
இவர் பிரீஸ்ட் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. எல்லாருமே குறைந்த அளவு ஆயர்களாக இருக்கிறார்கள். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி நடக்கிறது? குறிப்பாக திருத்தந்தை இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. எந்த நாளில் எப்படி இந்த முறை எல்லாம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீர்கள் என்றால் நலமாக இருக்கும். திருத்தந்தை தேர்ந்தெடுப்பது எந்தவித தலையீடும் இல்லாமல் நேர்மையோடு நியாயத்தோடு இரகசியமாக நடக்க வேண்டும் என்பதில் இந்த யுனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்ற அந்த சட்ட தொகுப்பு நமக்கு மிக அருமையாக சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது போல திருத்தந்தை மரித்து 9 நாட்கள் துக்கம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு கர்தினாலும் தொடர்ச்சியாக அந்த 9 நாட்களும் திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யுனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் 4ஆம் நாளிலிருந்து 6ஆம் நாளுக்குள்ளாக இந்த அடக்க சடங்கு நிகழ்த்த வேண்டும் என்று இருக்கிறது. நாம் அதே போல ஏறக்குறைய இந்த சனிக்கிழமை அடக்க சடங்கு 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. ரோமை நேரம் படி காலையில் 10 மணிக்கு, நம்முடைய இந்திய நேரத்துக்கு காலை மதியம் 1:30 மணிக்கு அது தொடங்கும். அதில் எல்லாரும் உண்மையாகவே ஊடகம் வழியாக கண்டு நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று. அதற்கு பிறகு குறைந்த அளவு 6 நாட்களுக்கு பிறகுதான் கான்க்ளேவ் என்று சொல்கின்ற இந்த கர்தினால்களின் கூட்டம், அதாவது வாக்களிக்க உரிமையுள்ள 80 வயது நிறைவு பெறாத கர்தினால்களின் கூட்டம் தொடங்கும். குறைந்த அளவு திருத்தந்தை என்னுடைய ஆட்சி பீடம் காலியாகி 15 நாட்களாவது காத்திருந்துதான் இது தொடங்கும் என்பது தெளிவாக இருக்கிறது. ஆக இவர்கள்தான் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமையுடையவர்கள். அப்படி பார்க்குறப்ப நீங்க அந்த பேப்பல் கான்க்ளேவ் என்று சொல்றப்பயே நீங்க சொல்றீங்க ஒரு சின்ன கண்டிஷன் போட்டு, அந்த ஓட்டளிக்க உரிமையுள்ளவர்கள், தேர்ந்தெடுக்க உரிமையுள்ள கர்தினால்கள். இப்ப யாருக்குரிய 200க்கு மேற்பட்ட கர்தினால்கள்ல எத்தனை பேர் அந்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணிக்கை இப்ப எத்தனை பேர் ஆண்டவரே? அதுல இந்திய அளவுல எத்தனை கர்தினால்கள் அதுல இருக்கிறாங்க? இவர்கள்லாம் எங்கே தங்குவார்கள்? எத்தனை நாள் அது நடக்கும்? எந்த இடத்துல நடக்கும்? அதை பற்றிய உங்களுடைய கருத்து. திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை 80 வயது நிறைவு செய்யாத கர்தினால்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இப்போது வாழ்கின்ற கர்தினால்கள் 252 பேர். அதிலே 135 பேர் மட்டும் 80 வயதை நிறைவு செய்யாதவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யுனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் அதிலும் சரி, அதற்கு முன்பு இருந்த ரொமானி போந்திஃபிச்சி எலிஜெந்தோ என்ற அந்த சட்ட தொகுப்பிலும் சரி, 120க்கு மேல் இந்த கர்தினால்களின் எண்ணிக்கை, வாக்களிக்கின்ற கர்தினால்களின் எண்ணிக்கை இருக்கக்கூடாது என்று குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் நம்முடைய திருத்தந்தை நிறைய பேரை வாக்களிக்கின்ற உரிமையோடு சேர்த்திருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து இந்த 135 பேரும் வாக்களிக்க செல்வார்கள் என்று நாம் கொள்ளலாம். இந்தியாவிலிருந்து வாக்களிக்கின்ற உரிமையோடு 4 கர்தினால்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். கோவாவின் ஆர்ச் பிஷப் கர்தினால் அவர்கள் முதலாக பிலிப் நெரி என்கின்ற அந்த கர்தினால் இந்திய லத்தீன் ஆயர் பேரவையின் தலைவராகவும் அவர் இருக்கிறார். அவரை தொடர்ந்து திருவாந்திரம் ஆர்ச் பிஷப் சிரோ மலங்கரா, மார் கிளீமிஸ் ஐசக் தொட்டுங்கல் அவர்களும் வாக்களிக்கின்ற உரிமையோடு செல்கிறார். அவரை தொடர்ந்து ஐதராபாத் பேராயர் அந்தோனி பூலா அவர்களும் வாக்களிக்க செல்வார்கள். அதே போல இறுதியாக மிக குறைந்த வயதிலே இந்தியாவிலிருந்து 51 வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபாதர்
ஆக இருந்தார். பிறகு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஜார்ஜ் அவர்களும். ஆக 4 பேர் இந்தியாவிலிருந்து வாக்களிக்கின்ற உரிமையோடு செல்கின்றார்கள். இந்த பேப்பல் கான்க்ளேவ் வத்திக்கானில் தான் நடைபெற வேண்டுமா? குறிப்பாக வத்திக்கானிலே எந்த இடத்தில் நடக்கும்? அந்த கர்தினால்கள் எல்லாம் எங்கே தங்கியிருப்பார்கள்? எப்படி அந்த முறையெல்லாம் இருக்கும் என்று கொஞ்சம் சொல்லுங்கள். வத்திக்கானில் திருத்தந்தையே இந்த மார்த்தா இல்லம் என்ற இடத்துக்கு வந்து விட்டார். இந்த பேலஸ், வத்திக்கான் பேலஸில் தங்காமல் இவரே கொஞ்சம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து விட்டார். அந்த மார்த்தா இல்லத்தை சார்ந்த நிறைய அறைகள், தங்கும் அறைகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்களிலே அவர்கள் எல்லாரும் இங்கே தங்க வேண்டும். அதற்கும் ஏற்பாடு செய்கின்றவர் இந்த காமர்லெங்கோ தான், அந்த கர்தினால் தான். எல்லாருக்கும் அறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த தேர்ந்தெடுத்தல் நடக்கின்ற இடம் சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்வார்கள். மிக அழகான அற்புதமான ஒரு சிற்றாலயம் அந்த சிஸ்டைன் சாப்பல் அங்கேதான். எதற்காக எனும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை அங்கே எல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார்கள் என்பதை உணர்வதற்காக, அவரே உங்கள் எல்லாரையும் தீர்ப்பிடுவார் என்பதை மனத்தில் வைத்துக்கொண்டு ஒழுங்காக வாக்களியுங்கள் என்று உணர்த்த வேண்டும். ஒரு இறைவேண்டல் சூழ்நிலை, இறைவனின் பிரசன்னத்தை உணர்த்துகின்ற சூழ்நிலை, அந்த இடத்திலே தான் இந்த வாக்களிக்கின்ற நிகழ்வு எல்லாம் நடைபெற வேண்டும் என்று இருக்கிறது. அதுவும் இந்த மார்த்தா இல்லத்திலிருந்து அந்த கோயிலுக்கு, அந்த சிஸ்டைன் சாப்பலுக்கு போகும்போது கூட யாரும் எந்த கர்தினாலிடமும் பேசக்கூடாது, அதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள் ஆண்டவரே, இந்த கான்ஸ்டியூஷன் நாம் படிக்கிறப்ப சிஸ்டைன் சாப்பலில் இந்த 2 வரிகள் ரொம்ப என் மனசே பாதித்தது. அதை நீங்கள் அழகுற பதிவிட்டிருக்கிறீங்க. அதாவது அந்த சாப்பலில் ஏன் இந்த பேப்பல் கான்க்ளேவ் நடக்குதுன்னா, அங்கே அவேர்னஸ் ஆஃப் காட், கடவுளை பற்றிய அந்த விழிப்புணர்வு, அதுவும் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அங்கே ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிக்கு தீர்ப்பிடப்படுகிறார்கள். இந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கணுங்கிறது, அந்த ஒரு விஷயத்திலே அந்த சிஸ்டைன் சாப்பல் நினைக்கிறப்ப நமக்கு இவ்வளவு ஆழமான விஷயங்கள் எல்லாம் இந்த பேப்பல் கான்க்ளேவ்ல இருக்கான்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றப்ப, மனித தன்மையில இது தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, ஆண்டவருடைய தூண்டுதலால தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒரு செட்டிங்லயே கிடைக்கிற மாதிரி தெரியுது. அந்த சிஸ்டைன் சாப்பல் கடவுள் உன்னை தீர்ப்பிடுவார் என்பதை உனக்கு நினைவூட்டும். அதோட சேர்ந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு பேரை எழுதி முதல்ல 2ஆம் அடிச்சு அப்புறம் 4ஆம் அடிச்சு கொண்டு போய் போடும்போது ஒவ்வொரு கர்தினாலும் சொல்லணும், ஐ வோட் பிஃபோர் காட் ஹூ இஸ் கோயிங் டு ஜட்ஜ் மீ. என்னை தீர்ப்பிட போகிற கடவுள் முன் தகுதியுடையவர் என்று கருதுகிறவருக்கு நான் வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஓட்டை அந்த அண்டாவில் போடணும். இதில் இன்னொரு சொற்றொடரும் பயன்படுத்துகிறாங்க ஆண்டவரே இந்த கான்ஸ்டியூஷனில், ரிகரஸ் சீக்ரசி. நீங்கள் சொன்னீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, எழுதக்கூட கூடாது. இந்த காலத்திலலாம் ஃபோன்லாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. நிறைய கார்டினல்ஸு ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாமே இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் சொல்கிறாங்க ஃபேரடே கேஜ் கூட எந்த விதத்துலையும் வெளியிலிருந்து அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லாத அளவு அந்த கண்ணாடிகள் எல்லாம் வடிவமைக்கப்படும். அவ்வளோ சீக்ரசி ஏன் ஆண்டவரே? திருத்தந்தை பணி என்பது மிக முக்கியமான பணி. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 1.3 பில்லியன்றாங்க, 1.4ன்னு கூட நான் வாசித்தேன். அப்படின்னா 140 கோடி மக்களின் தலைவர் தன்னுடைய பணியினால் உலகத்தையே ஒரு தாக்கம் செய்கின்ற முக்கியமான பணி. நம்பிக்கை, பிறரன்பு, எதிர்நோக்கு எல்லாவற்றையும் காக்கின்ற பணி எனும்போது, இத்தகைய ஒரு பெரிய பணி உலக அதிகாரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக அதிகாரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு தலைவர் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறார். அத்தகைய தலைவரின் தேர்தலில் எந்த விதமான குழப்பம் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், மற்றவர்களுடைய தூண்டுதல் இல்லாமல் நடைபெற வேண்டும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்
யாருடைய பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த நவீன காலத்தில் எத்தனையோ கருவிகள் இருக்கின்றன. அதை வெளியே காட்டுவதற்கு, வெளியிலிருந்து மெசேஜ் அனுப்புவதற்கு, இப்படி எல்லாம் இருக்கின்றன. எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதனால் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே ரகசிய காப்பு அந்த வாக்களிப்பவர்களே எடுக்கிறார்கள் பாருங்கள். அதற்கு முன் ஏன் சொல்ல போனால் சில நோயுற்று இருக்கிற கர்தினால் 80 வயது இன்னும் ஆகாமல் இருக்கலாம், அந்த இடத்துக்கு வர முடியாமல் இருந்தால் அவர்கள் அந்த இடத்திலேயே இருக்கிறது. 3 கர்தினால்கள் என்ஃபிர்மாரி என்று சொல்வார்கள். அவர்களிடம் போய் ஓட்டு வாங்க வேண்டும். அவர்கள் வேறு தனியாக நான் இந்த ரகசியத்தை எங்கேயும் வெளியே சொல்ல மாட்டேன் என்கின்ற அளவுக்கு இந்த ரகசிய காப்பு மிக முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது பல்வேறு நிலைகளிலே. அப்படி ரகசியத்தை மீறினால் லாத்தே சென்டென்சியே எக்ஸ்கம்யூனிகேஷன் ரிசர்வ் டு தி அப்போஸ்டாலிக் see. கர்தினால்களுக்கு கூட இது கர்தினாலுக்கு கூட ஒரு கர்தினால் பின்னாடி வந்து இப்படிதான் நான் போட்டேன், இவங்களுக்கு போட்டேன், அப்படி போட்டேன்னு வெளியே சொன்னா அவங்க திரு அவையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார். கடவுளுடைய ஒரு துணையை நம்ம அந்த கர்தினால்கள் வழியாக உலகத்துக்கே கிறிஸ்துவின் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறனால இவ்வளோ ஒரு சீரியஸா நடக்கிற விஷயத்துல ஆண்டவரே 135 கர்தினால்கள் சொன்னீங்க. இந்த வாக்கெடுப்பு அது எத்தனை ஓட்டுகள் இருந்தால் அந்த புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவார்? ஏன்னா மெஜாரிட்டியா இல்ல 2/3 அதை பற்றிய என்ன ஆக்சுவலா என்ன நடக்குது? அதே மாதிரி எத்தனை தடவை வாக்கெடுக்கலாம்? ஏன்னா நம்ம இறந்த திருத்தந்தை கூட 5வது முறையான வாக்கெடுப்புல தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறோம். இப்போ ஒரு நாள்ல எத்தனை தடவை நடக்கும்? எத்தனை நாள் நடக்கும்? இந்த 1996 யூனிவர்சிட்டி டொமினிச்சி கிரேஜிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 3 விதமான தேர்ந்தெடுத்தல்கள் இருந்தன. ஒன்று பை இன்ஸ்பிரேஷன், அப்படின்னா ஒரு கர்தினால் பேரை சொன்னாங்கன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க, எலெக்டட். அப்படி கூட நடக்கலாம், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. The first mode of election was by inspiration by the Holy Spirit. ஆவியால் உந்தப்பட்டு சில பேர் ஒரு கர்தினால் பேரை சொல்ல பட்டுன்னு முடிஞ்சிடும் அது. ஆனா எத்தனையோ பேர் கர்தினாலாக திருத்தந்தையாக தகுதியுடையவர்கள் இருப்பார்கள், ஒரு வேளை இல்லாமல் போய்விடலாம். அப்படி இருந்தது ஏற்கனவே. அடுத்தது 2வது எலெக்ஷன் பை காம்ப்ரமைஸ் அப்படின்னு இருந்தது. அதுல என்னன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்க வேண்டாம்ப்பா, ஒரு 10 பேரை முதல்ல தேர்ந்தெடுப்போம், அவங்கள ஓட்டு போட்டு திருத்தந்தைய தேர்ந்தெடுக்க விடுவோம் அப்படின்னு 2வது முறை எலெக்ஷன் பை காம்ப்ரமைஸ். இந்த 10 பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவர் தான் போப்பு, அப்புறம் எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. 3வது தான் எலெக்ஷன் பை ஸ்க்ரூட்டினி, அதாவது இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். திருத்தந்தை 1996 என்ன சொன்னாரு? அந்த இன்ஸ்பிரேஷனும் வேண்டாம், ஆவியால் உந்தப்பட்டும் வேணாம், இந்த சமாதானம் பண்ணி ஒரு 10 பேரை எலெக்ட் பண்ணணும் வேண்டாம், அதெல்லாம் இனிமே கூடாது. இனிமே போப் எலெக்ஷன் எப்பவுமே பை ஸ்க்ரூட்டினி தான் இருக்கணும், இண்டிவிஜுவலா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஓட்டு போடணும்னா எப்படின்னா 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு பெரும்பான்மை அதற்கு தேவை அப்படின்னு அர்த்தம். உதாரணமா 120 பேர்னா 3/2 பங்கு 80. இப்ப 135 பேர்னா 3/2 பங்கு 90. ஆக இப்படி 3/2 பங்கு பெரும்பான்மையோடு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பழைய சட்டங்கள்ல கொஞ்ச நாள் ஆனா 3/2 பங்குக்காக காத்திருக்க வேண்டியில்லை அப்படிலாம் இருந்தது. இப்ப திருத்தந்தை மாற்றி அமைக்கப்பட்ட சட்டங்களோடு தெளிவாக சொல்லி ஆயிடுச்சு. கடைசி ரொம்ப நாள் கழிச்சு கடைசியா 2 கேண்டிடேட், அந்த 2 கேண்டிடேட் இருந்தாலும் 3/2 பங்கு. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, முதல் தடவை 2 பேர் இருந்த 3/2 பங்கு வரலன்னா திருப்பி ஓட்டு போடு 3/2 பங்கு வர வரைக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் பெரும்பாலோருடைய ஒரு அதிக பெரும்பாலோருடைய நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும், நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் வழிநடத்தி செல்ல முடியும் என்பதற்காக அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாளுக்கு எத்தனை தடவை ஓட்டு நடக்கலாம்? எவ்வளவு நாள்லாம் நடந்திருக்கு வரலாற்றுல? அப்படி ரொம்ப நாள்லாம் நடந்திருக்கா? ஆமா, வரலாற்றுல ரொம்ப நாள்லாம் நடந்திருக்கு. சில இடங்கள்ல சில சமயத்துல மக்கள் வெளியே காத்திருந்தவங்க பொறுமை இழந்து போய் 30 நாளுக்கு மேலாம் இருந்து இவங்களுக்கு சாப்பாடு கூட நல்லா போடுறதுனால தானே இவங்க ரொம்ப நாள் ஆகுது. அதனால வெறும் அப்பமும் தண்ணி மட்டும்தான்,
இனிமே உள்ள அனுப்புறது அப்படின்னு சொல்லி திருத்தந்தையை வந்து சீக்கிரம் தேர்ந்தெடுக்குமாறு செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறு உண்டு. வரலாறு சொல்லுது 10ஆம் கிரகரி 3 ஆண்டுகள் ஆண்டாங்க. இப்படியெல்லாம் சில சமயங்கள்ல இருந்தது. இது முக்கியமா நான் அந்த இடத்துக்கு ரோமில் படிக்கும் போது போனேன். இந்த இடத்த அந்த சமயத்துல எலெக்ஷன் நடந்தது. அப்போ வந்து இந்த கட்டடத்துல தான் வந்து வெறும் பிரெட்டும் தண்ணியும் மட்டும்தான், ஒயின்லாம் கூட கிடையாது, பிரெட்டும் தண்ணியும் மட்டும்தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நான் நடைமுறையில என்னன்னா, இப்போ முதல்ல வந்து இந்த திருப்பலி நடக்கும். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க என்று ஒரு சிறப்பு திருப்பலி இருக்கிறது. அது கார்டினல் டீன் தலைமையேற்று நடத்துவார். அது முடிந்த பிறகு இன்றைக்கு எலெக்ஷன் தொடங்குதன் போது முதல் நாள் ஒரே ஒரு பேலட் நடக்கும். அதில் வந்து கர்தினால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த நாளுக்கு போவோம். தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் உடனே வழக்கம் போல அந்த கருப்பு புகை வரும், அதையெல்லாம் எரித்து கருப்பு புகை வரும். அடுத்தது 2வது நாள் காலையில 2, மாலையிலே 2 ஆக 2வது நாள் 4 பேலட் நடக்கும். 2வது நாள் 4 பேலட் நடக்கும். 2வது நாளும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் 5 முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன ஆகும்? 3வது நாள் அதே போல காலையில 2, மாலையில 2, அப்பவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இன்னும் 3இல் 2 பங்கு உடைய ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் ஒரு நாள் பிரேக், மௌனமாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு கர்தினால் டீக்கன் அவர்கள் மறையுரை ஆற்றுவார்கள். எப்படி நல்ல திருத்தந்தை தேர்ந்தெடுக்காக ஜெபிப்போம், நன்றாக நின்று நிதானித்து தேர்ந்தெடுங்கள், திரு அவையிலே வேண்டுங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படும். அதற்கு பிறகு திருப்பி நடக்கும் 7 பேலட் நடக்கும். 7 முறை அதே போல ட்ரை பண்ணுவாங்க. முதலே வந்து தேர்ந்தெடுத்தாலும் முடிஞ்சிடும். 7 முறை ஓட்டு போட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் திருப்பி ஒரு நாள். இப்போ வந்து கார்டினல் பிரீஸ்ட் ஒருத்தர் வந்து டாக் கொடுப்பார். திருப்பி பார்த்தா திருப்பி 7 நாளுக்கு 7 பேலட்டுக்கு சான்ஸ். அப்போ முடியலன்னா கார்டினல் பிஷப் ஒரு தடவை சான்ஸ் கொடுப்பார். திருப்பி 7 பேலட், அதுக்குள்ளேயாவது முடிஞ்சிடும். 3 7 21. முதல்ல ஒரு 5 4 1 5 5 4 9. திருப்பியும் இப்படிலாம் முடியல, 3 15 முடிஞ்சிடுச்சு, ஒரு 9 முடிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு நாள் பிரேக் முடிஞ்ச பிறகுதான் 2 கேண்டிடேட்டை கடைசியா யார் அதிக ஓட்டு வாங்கினாங்களே அவங்கள வந்து 2 பேர்ல ஒருத்தவரை 2 பேர் மட்டும் இருக்கணும். அவங்க 2 பேர் ஓட்டு போடக்கூடாது. யாரை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க இருந்தாங்கன்னா ஓட்டு போடக்கூடாது. அப்படி கடைசியாக 2/3 மெஜாரிட்டியோடு தேர்ந்தெடுக்கப்படும். இவ்வளவு நாள்லாம் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். தூய ஆவி சீக்கிரம் வேலை செய்வாரு. நிச்சயமா நாம் விரைவில் திருத்தந்தையை பெறுவோம் என்று நாம் நம்புவோம், வேண்டுவோம். போப் பிரான்சிஸ் அவரை தேர்ந்தெடுத்த சமயத்துல கூட 12ஆம் தேதி பிப்ரவரி தான் அந்த ஓட்டு போடுறது ஆரம்பிச்சாங்க. 5 சுற்றும் 2 நாள்களுக்குள்ள 13ஆம் தேதியே முடிந்தது. ஆனால் ஒருவேளை இப்படி நடக்கலாம் என்பதற்காக எவ்வளவு முன் யோசனையோடு இப்படி எல்லாம் நம்முடைய சட்டம் சொல்லி இருக்கிறது பாருங்க. அதான் அற்புதமாக இருக்கிறது. குழப்பமும் வந்துடக்கூடாது, அந்த நேரத்துல போய் ஒரு டெசிஷன் வந்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே தெளிவாக இந்த விதி தொகுப்புல முன்னாடியே குறிச்சிருக்கிறதுலாம் நீங்க முதல் முன்னுரையில சொன்ன மாதிரி நம்ம கத்தோலிக்க திரு அவை அமைப்பு முறையா எப்படி சிறப்பா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்ப கர்தினால்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல 2 முக்கியமான துணை கேள்விகள் இருக்கிறது. வாக்காளர்கள் தான் வேட்பாளர்களா? இப்ப 135 கர்தினால் வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ளதான் தேர்ந்தெடுக்கணுமா? ஒருவேளை வெளியிலிருந்து, ஏன்னா வரலாறு சொல்லுகிறது போப்பு அர்பன் 6 எல்லாம் வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு. அது எப்படிங்க ஆண்டவர், யார் திருத்தந்தை ஆகலாம்? நம்ம வந்து தேர்தல் எனும்போது 2 விதமான பகுதிகள் இருக்கின்றன. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது இங்கிலீஷ் கிராமர் கிடையாது.
ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் வாக்களிக்கும் உரிமை, பாசிவ் வாய்ஸ் என்றால் வாக்கு பெறுகின்ற உரிமை. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், வாக்களிக்கும் உரிமை, வாக்கு பெறும் உரிமை. இப்போ உங்களுக்கு தெரியும், துறவர சபைகளில் இந்த ஜெனரல் சாப்டர், ப்ரொவின்ஷியல் சாப்டர், சில சமயத்தில் அந்த சாப்டரை கூப்பிட்டு வெளியே இருக்கவங்களுக்கும் அவங்க ஓட்டு போடலான்னு இருக்கும். அதனால அவங்கள கூப்பிட்டு சம்மதத்துக்கு. அதே போல தான் இங்கேயும் வாக்களிக்கும் உரிமை 80 வயது நிரம்பாத இந்த கர்தினால்களுக்கு உண்டு என்று நாம் பார்த்தோம். வாக்கு பெறும் ஒரு உரிமை எல்லா கத்தோலிக்க ஆண்களுக்கும் உண்டு. எல்லா கத்தோலிக்க ஆண்களுக்கும் உண்டு. லே பீப்பிள் கூட, ஆமா, லே பீப்பிள் கூட வாக்கு பெறுகின்ற உரிமையை கொண்டிருக்கிறார்கள். எல்லா இந்த 85 கர்தினாலும் நம்மலாம் தெரியாத பிஷப் ஆயிட்டோம், கர்தினால் ஆயிட்டோம். இந்த ஒரு நல்ல லேமேன், நம்பிக்கை உள்ளவர் இருக்கிறாரு, இவர் உண்மையாகவே திரு அவையை நல்ல விதமாக வழிநடத்தி செல்வார் என்று தூய ஆவியால் உந்தப்பட்டால் வாக்களிக்கலாம். லே பீப்புளுக்கே வாக்களிக்கலாம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று பாருங்க. இருக்கிற சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லை, ஆனால் எல்லா கத்தோலிக்க ஆண்களுக்கும் வாக்கு பெறுகின்ற உரிமை இருக்கிறது. கத்தோலிக்கராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது இந்த கர்தினால்கள் மட்டுமல்ல, வெளியிலிருந்தும் அவர்கள் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து தேர்ந்தெடுத்தால், ஒருவேளை அவர் ஆயர் இல்லை என்றால், உடனடியாக முதலில் அவர்கள் செய்வது, அவருடைய சம்மதத்தை கேட்ட பிறகு உடனடியாக அவருக்கு ஆயர் பட்டம் வழங்குவது. ஆயர் பட்டம் இல்லாமல் ஒருவர் திருத்தந்தையாக பதவி ஏற்க முடியாது. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு உரிமை இருக்கா, இல்ல மறுக்கிறதுக்கான உரிமை இருக்கா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஒவ்வொரு முறை முதலாக இந்த சீனியர் கார்டினல் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, உம்மை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்துக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்கிறீரா என்று கேட்பார். அவருக்கு மறுக்க உரிமை உண்டு, யாருமே கட்டாயப்படுத்தி இருக்க முடியாது. சில பேர் தொடக்கத்திலே மறுக்கலாம், பிறகு சம்மதம் தெரிவித்திருக்கலாம். சில பேர் வற்புறுத்தப்பட்டு கூட சம்மதம் தெரிவித்திருக்கலாம். ஆனால் இப்படி மறுத்ததாக அவ்வளவாக தெரியவில்லை. ஆனால் அடுத்தது இரண்டாவது கேள்வி, நீர் ஏற்றுக்கொண்டீர், நல்லது, நீர் எந்த பெயரை தேர்ந்து கொள்கிறீர், எந்த பெயரால் அழைக்கப்பட விரும்புகிறீர் என்று இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வி இரண்டும் உடனே அங்கேயே கேட்கப்படுகிறது. பிறகுதான் சீனியர் கார்டினல் டீக்கன் ஹபேமோஸ் பாப்பாம், நமக்கு ஒரு திருத்தந்தை கிடைத்திருக்கிறார் என்று பால்கனியிலிருந்து மக்களுக்கு அறிவிக்கிறார். அதற்கு முன்பே வெள்ளை புகை வந்துவிடும். அதிலிருந்து திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று தெரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் பால்கனிக்கு இவர் இவ்வாறு அறிக்கையிடுவார். அப்போதுதான் புதிய திருத்தந்தை ஊர்பி எத் ஓர்பி, அந்த நகரத்துக்கும் உலகத்துக்கும் ஆசீர் வழங்குகின்ற மிக முக்கியமான உன்னதமான நேரம். ஆண்டவரே, இந்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கிற இந்த கான்ஸ்டியூஷன், அதில் ஒரு 3 விவிலிய மேற்கோள்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் ஒன்று திருத்தூது பணி 1:14. அதில் நம்மளுடைய கடமை இந்த நாட்களில் ஜெபத்தில், குறிப்பாக மாதாவோடு, அதனுடைய வலியுறுத்தல், நம்ம கடமை என்னவா இருக்கும் இந்த நேரத்தில்? ஏன்னா நமக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எப்படி அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க முடியும்? உண்மைதான். நம்முடைய கடமை மட்டுமல்ல, முதல்ல அந்த எலெக்ஷனுக்கு போவாத இருக்கிறாங்களே கர்தினால், அவங்களுக்கு இந்த கடமை. உலகெங்கும் இந்த கர்தினால்கள் பல்வேறு இடங்களில் இருந்தால், ஒருவேளை மக்களை ஒன்று கூட்டி மக்களுக்கு தலைமை ஏற்று புதிய திருத்தந்தைக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை. தந்தை விமல் சொன்னது மாதிரி, உண்மையாகவே நாம் எல்லாரும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக நன்கு வழிகாட்டக்கூடிய, தலைமையேற்று நடத்தக்கூடிய, உண்மையாகவே ஆண்டவரின் மதிப்பீடுகளில் ஊன்றி செல்ல துணை செய்கின்ற ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க எல்லா இடங்களிலும், தனிப்பட்ட விதத்திலும், குழுக்களிலும்
ஆலயங்களிலும் திருப்பலி மூலமாகவும் நாம் எல்லாரும் தேர்ந்தெடுக்கின்ற வரை நம்முடைய உயர் தலைவருக்காக, உச்ச தலைவருக்காக ஜெபிக்க கடமை உண்டு. பாருங்க, திருத்தூதர் மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கவே அவ்வளவு மாதா எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இங்க பாருங்க, நாம் திரு அவையின் மிக பெரும் தலைவர் பேதுருவின் வழித்தோன்றல் தேர்ந்தெடுக்க ஜெபிக்க நமக்கு கடமை உண்டு. நன்றி ஆயர் அவர்களே. நன்றி ஃபாதர் பெர்னார்ட். இவ்வளவு நேரம் திருத்தந்தையினுடைய இறப்பு சார்ந்த சடங்குகள் எப்படி இருக்கும், அதே போல புதிய திருத்தந்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை குறித்த பல வகையான கருத்துக்களை நமது மாண்பமை ஆயர் பெருந்தகை மேதகு முனைவர் அருள் செல்வம் ராயப்பன் சேலம் மறை மாவட்ட ஆயர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த கொள்கை திரட்டு அப்போஸ்டாலிக் கான்ஸ்டியூஷன் யூனிவர்சி டொமினிச்சி கிரஜிஸ், அதில் இறுதியாக கர்தினால்கள் வாக்களிப்போருடைய மனநிலை என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் நட்புக்கு இந்த நாளில் இடம் கொடுக்கக்கூடாது, வெறுப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஊடகங்களுடைய பெரும்பான்மை கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடாது, கட்டாயத்தினால் வாக்களிக்கக்கூடாது, பயத்தினால் வாக்களிக்கக்கூடாது, புகழ் நாட்டங்களை ஒருபோதும் விரும்பக்கூடாது. அவர்கள் மனதில் இருப்ப வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ், ஆன்மாக்களுடைய மீட்பு தான் அவர்கள் மனதில் இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஆயர் அவர்கள் அருமையாக முடித்தது போல நமது கடமையாக நாம் திருத்தூது பணிகள் 1 அதிகாரம் 14 நாம் வாசிப்பது போல அன்னை மரியுடன் இணைந்து ஒரு மனத்தவராக நாம் ஒன்றிணைந்து நல்ல முறையில் இந்த தேர்தல் நடைபெற்று நல்ல ஒருவரை நமது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்போம் என்று உங்களை அன்புரிமையுடன் வேண்டுகிறோம். நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.